சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, ரமேஷ் திலக், இளங்கோ குமரவேல், மிதுன் ஜெய்சங்கர், கமலேஷ் உள்ளிட்ட பலர் நடிப்பில் உருவாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தை அறிமுக இயக்குனர் அபீஷன் ஜீவந்த் இயக்கியுள்ளார். முதல் படத்தை முடித்துவிட்டு அதன் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சி மேடையிலேயே அழகாக தனது காதலை ப்ராபோஸ் செய்து பலரது மனங்களை கவர்வார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இளம் இயக்குனர் அருமையாக கையாண்டுள்ளார். பத்திரிகை காட்சி முடிந்த நிலையில் படத்தை பலரும் பாராட்டினர். பிரபலங்களுக்கான சிறப்பு காட்சி மற்றும் தியேட்டர் ஓனர்கள் மற்றும் விநியோகஸ்தர்களுக்கு படத்தை போட்டு காட்ட அவர்களும் கடைசி வரை சிரித்தும் எமோஷனலாகியும் படத்தை கொண்டாடியுள்ளனர். ஃபீல்டு மூவியாக உருவாகியுள்ள டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தின் நிறைகளையும் குறைகளையும் இங்கே முழு விமர்சனத்தில் பார்க்கலாம் வாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி கதை பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் இலங்கையில் மிகவும் வறுமையில் வாடி வரும் சசிகுமாரின் குடும்பம் ராமேஸ்வரம் வழியாக திருட்டுத்தனமாக தப்பித்து தமிழ்நாட்டுக்கு வந்துவிடுகின்றனர். ஆரம்பத்திலேயே அவர்கள் போலீஸ் ஒருவரிடம் மாட்டிக்கொள்கின்றனர். ஆனால் அந்த குடும்பத்தின் இயல்பை பார்த்த அந்த காவல் அதிகாரி அவர்களை தப்பித்து போக விடுகிறார். அங்கிருந்து சென்னைக்கு வந்து ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கி சகஜமான வாழ்க்கையை வாழலாம் என நினைத்தவர்களுக்கு ஒரு குண்டு வெடிப்பு சம்பவம். விசாரணை வளையத்திற்குள் அவர்களை கொண்டுவர அதற்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா, அதிலிருந்து அவர்கள் தப்பித்தார்களா இல்லையா என்பதுதான் இந்த படத்தின் கதையாக